ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு 2 நாள் எடுத்த வீடியோ தாங்க ஷேர் பண்ண போகிறேன். சாட்டர்டே அண்டு சண்டே தான். சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டுங்க. ஹாஸ்டல்லேருந்து பசங்க வீட்டுக்கு வருவாங்க, லீவாக இருக்கும். அந்த லீவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மிஸ் பண்ணுற ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது நம்ம பேரண்ட்டான நம்மளை கடமை தான். ஏன்னா பசங்க வந்து ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளோக்கா விரும்புறதில்ல. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 ஸ்நாக்ஸ் செஞ்சுருப்பேங்க. ப்ரெட் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங்லேருந்து வீடியோ எடுத்துருக்கேங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிட்டேங்க. உப்பு போடாமல் ஒரு பாக்ஸ் வந்து உள்ளே வச்சாச்சு. இது உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேங்க. ஆப்பத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி அதையுமே வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ராகி வடை தாங்க செஞ்சுருந்தேன். இது ராகி வடை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ராகி வடை வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. இது மீதி இருக்குது, எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பசங்க வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் கசகசன்னு மெஸ்ஸியாக தான் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ரெசிபிங்க. லாஸ்ட் டைம் ப்ரெட் ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை வந்து சரி வெளியே ரூம் டெம்பரேச்சருக்கு வைக்கணும் இல்லைங்களா, அந்த கூலிங்கெல்லாம் போகணும், அதுக்காக வெளியே வச்சுருக்கேன். ராகி வடை நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது. பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ ராகி ரெசிபியும் கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சதுனால தான் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் துடைப்பேன் அப்படின்னு இல்லைங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு ஒரு 5 o'clock வந்து இந்த கிச்சன் மேடை வந்து திரும்பவுமே வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் விளக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவேங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனெல்லாம் இருக்கும். அப்படியே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரெட்டு வந்து செய்ய போகிறேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கு. இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா டீயுமே போட்டுட்டேங்க. எள்ளு லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையெல்லாம் வறுத்து வச்சுருந்தது எங்கள் அம்மா. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை மட்டும்தான் எள்ளு உருண்டையில் சேர்க்கணும். இது பொட்டுக்கடலையெல்லாம் வறுத்து சேர்த்துறாதீங்க. இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் இருக்கிற அந்த எண்ணெய் பதத்தை வந்து சுத்தமாக இழுத்துருச்சு. நான் கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு எள்ளு லட்டு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பால், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க, ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நீ மைதா மாவு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கின மைதா மாவு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா லூஸில் கிடைச்ச மாவு தான். 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி தான் நுரைச்சி வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ஆறி போயிருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் பட்டரெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. பட்டர் இருந்தது ஆனால் சேர்க்க மறந்துட்டேன். ஆனால் பட்டர் சேர்க்காமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. மாவு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு பிணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி கிச்சன் மேடையில் வந்து வச்சு பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுறலாம். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேடில் எதுவும் இல்லைங்க. ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் மாவு வந்து பிணையிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னுமே கூட ஸ்டிக்கியாக கூட பிணைஞ்சிக்கலாம். நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுங்க. ஸ்டிக்கியாக இருந்தாலுமே தப்பு இல்லைங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா டயர்டாகாமல் நல்லா கையை இழுத்து பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ வந்து ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு அப்படியே இருக்கட்டும். எள்ளு வறுத்துருந்தோம் இல்லைங்களா, எள்ளு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாமே ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் லட்டு ஷேப்புக்கு பிடிச்சாச்சுங்க. இந்த லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குங்க. இது பொட்டுக்கடலை சேர்த்துனதுனால தான் எள்ளுலேருந்து எண்ணெய் பதத்தியெல்லாம் வந்து பொட்டுக்கடலை உறிஞ்சிடுச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரமே விட்டுட்டேங்க. மைதா மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதுக்கப்புறம் திரும்பவுமே எடுத்து மாவை பிசைஞ்சு விட்டுறலாங்க. ப்ரெட்டெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாங்க. நம்ம ஈஸ்ட் மட்டும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ப்ரெட்டு வந்து சூப்பராக செஞ்சிடலாங்க. எனக்குமே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக அந்த மாதிரிலாம் வராதுங்க. ஃப்ளாட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் வராது.
ஒரு பிராண்டடான நம்ம ஈஸ்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துடும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு இந்த டின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தடவி வச்சுருந்தாங்க, அதில் ஆயில் தடவின டின்னை வந்து மாவை சேர்த்துக்கலாம். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேங்க, 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாவு மேலே வந்து பார்த்திங்கன்னா மில்க் வாஷ் பண்ணிக்கலாம், இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா எக் வாஷும் பண்ணிக்கலாங்க. நான் மில்க் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அவனு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து திரும்ப கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 45 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரெட்டு நல்லா வெந்து வந்துருந்ததுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் அந்த கிளாத் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. நீங்கள் அப்போவே எடுத்தீங்க அப்படின்னா ப்ரெட் வந்து இந்த மாதிரி வராதுங்க. ஒரு 1 ஹவர் நல்லா கூலாக விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்ததுங்க. பட்டர் எக்கு எதுவுமே சேர்த்தாமல் இந்தளவுக்கு வந்துருந்தது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. அவ்வளோதாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் முடிச்சிச்சுங்க. நெக்ஸ்ட் டே வந்து சண்டேலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. சண்டே காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு வந்தேன். நம்ம வறுத்தரைச்சி செய்வோம் இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, சீரகம், மிளகு இது எல்லாமே போட்டு வறுத்துட்ருக்குங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. முதல் நாள் வந்து டிஃபனுக்கு ஆப்பம் செஞ்சதுனால ஆப்ப சட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் ரொம்ப நேரம் சிம்மில் வச்சு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டே இருப்பேங்க. நல்லா வதங்க தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும், பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இதில் வதக்கி வச்சாச்சுங்க, ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா காஃபிக்கு ப்ரெட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி ப்ரெட்டு வந்து தொட்டு சாப்பிட்டாங்க. நல்லா அருமையாக இருந்தது. அடுத்து வந்து சிக்கன் குழம்புக்கு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, முதல்ல மல்லி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நம்ம அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்க வேண்டியது தான். முதல்ல நான் வீட்லேயே அரைச்சிருந்த மசாலா தூள், அதாவது சாம்பார் தூள், கறி மசாலா பவுடர்லாம் சேர்ப்பேங்க. இதில் எதுவுமே சேர்க்கல. நான் இப்போ வறுத்து அரைச்ச காமிச்சேன் இல்லைங்களா, அந்த வறுத்து அரைச்சது மட்டுமே அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு குழம்பு வச்சுட்டேங்க. நம்ம வறுத்தரைச்ச மசாலாவையும் நம்ம சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வெந்து வரட்டோங்க. இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து இண்டக்ஷன் அடுப்பே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். சிக்கன் வெந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த மசாலா கூடயும் சிக்கன் வறுவல் மாதிரி பண்ணிவிட்டேன். இது குழம்பு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து தாளிச்சிக்கிட்டேன், அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசையுமே வந்து செஞ்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். இது வந்து 1 கிலோ மட்டன் பிரியாணி. இந்த பாட்டு வந்து கரெக்டாக 1 கேஜி பிடிக்குங்க. சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது. தயிர் பச்சடியில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் செய்யலை. ரொம்ப டைம் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலங்க. மட்டன் பிரியாணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்ததுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.